78 பேர் படுகாயமுற்றார்கள். உலகமே கண்டனம் தெரிவித்தது, இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இது ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெற்றது. 14ஆம் தேதி மீண்டும் ஒரு கொடுமை. சுனாமி நிவாரண முகாமில் 17 வாலிபர்கள், விடுதலை புலிகள் அல்ல, இளைஞர்கள், வாலண்டியர்ஸ், வேலை பார்த்தவர்களை சிங்கள ராணுவத்துக்காரன் வந்தான். 17 பேரையும் தரையிலே படுக்க சொன்னான். உச்சந்தரையிலே சுட்டுக் கொன்றான். 2 பேர் தப்பி ஓடினார்கள். ஒரு முஸ்லிம் இளைஞர் உட்பட 50 கஜம் போவதற்குள் மீண்டும் சுட்டுக் கொன்றார். உலகமே கண்டித்தது, இலங்கை அரசு மறுத்தது. ஆஸ்திரேலிய அரசு குழுவை, நிபுணர் குழுவை அனுப்பியது, உண்மையை கண்டது. நெற்றி பொட்டிலே அல்ல, உச்சந்தலையில் குண்டு பாய்ந்திருக்கிறது, இலங்கை ராணுவம் தான் சுட்டுக் கொண்டதென்றால் உலகமே கண்டித்தது, இந்திய அரசு கண்டிக்கவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஜோசப் பரராஜசிங்கம் தன் மனைவியோடு தேவாலயத்தில் மண்டியிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முதல் நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். 8 அடி தூரத்திலே இருந்து ராணுவத்துக்காரர் சுட்டுக் கொன்றார். குண்டு பாய்ந்து அந்த இடத்தில் தேவாலயத்திலே விழுந்து செத்தார். அவர் மனைவியின் தோள்பட்டையில் இன்னொரு குண்டு பாய்ந்தது. உலகமே கண்டித்தது, மன்மோகன் சிங் அரசு கண்டிக்கவில்லை. இதற்கு மத்தியில் போர் நிறுத்தம் என்பதை என் அருமை தமிழர்களே 2001 கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் விடுதலை புலிகள் தான் அறிவித்தார்கள். யானை இரவை கைப்பற்றியதற்கு பிறகு கட்டுநாயக விமான நிலையத்தில் 27 விமானங்களை சுக்குநூறாக்கியதற்கு பிறகு ஒரு பயணியை கூட அவர்கள் கொல்லவில்லை. ஒரு பிரயாணி கூட சாகவில்லை. 27 விமானங்களை அவர்கள் தகர்த்ததற்கு பிறகு, யானை இரவை கைப்பற்றியதற்கு பிறகு, தங்கள் வலிமையை நிலைநாட்டியதற்கு பிறகு we declare unilaterally ceasefire என்றார்கள். நாங்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கிறோம் என்றார்கள். 30 நாட்களுக்கு போர் நிறுத்தம், 48 மணி நேரம் அல்ல, 30 நாட்களுக்கு. மீண்டும் 30 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை நீட்டித்தார்கள். உலக நாடுகளின் நிர்பந்தத்தினால் வேறு வழியின்றி இலங்கை அரசு நாங்களும் போர் நிறுத்தம் செய்கிறோம் என்றது. இப்படித்தான் சீஸ்ஃபயர் வந்தது. இந்த போர் நிறுத்தத்தை முறித்தது அதற்கு பிறகு இலங்கை அரசு, விடுதலை புலிகள் அல்ல. முறித்துக் கொண்டு கொடுமையான ஆயுதங்களின் மூலமாக தாக்கி அழித்து இந்தியா 1000 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் கொடுத்தது. சிதம்பரம் நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பச்சை துரோகி. இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்றைய திமுக வேட்பாளர். பெயரை சொல்வது என் நாவுக்கு இழுக்கு. இந்த திமுகவிலே இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெற்றி பெற்று எம்பியாக சென்றவர் நிதித்துறை இணை அமைச்சர். இந்த நிதித்துறை கொடுத்த பணத்தில் தான் இஸ்ரேலிலே இருந்தோம், பாகிஸ்தானிலே இருந்தோம், ஈரானிலே இருந்தோம். நீங்க கொஞ்ச நேரம் செல்போன்லாம் நான் நிறுத்துங்க சார். நான் நல்லா நெஞ்சு வெடிச்சு போய் பேசிட்டு இருக்கிறேன். இத்தனை நாடுகளிலே இருந்தும் ஆயுதங்களை கொண்டு அவர்களை கொள்வதற்கு நீ பணம் கொடுத்தாய். என் அருமை தமிழ் சகோதரர்களே, தொலைவில் இருக்கும் நடுநிலையாளர்களே, இவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க வந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய தமிழ் மக்களே, ஒரே ஒரு நாள் செய்தி, நீ சத்தம் போட்டு பயனில்லை. நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். எனக்கு இருக்கின்ற நேரம் இன்னும் 15 நிமிடம் தான். நான் அதற்குள் இன்னும் சில விஷயங்களை பேசியாக வேண்டும். 10 மணிக்கு நான் பேசி முடித்தாக வேண்டும். கொஞ்ச நேரம் சிந்தியுங்கள். தமிழர்கள் இன்றைக்கு தங்கள் வீடு வாசலை யாழ்ப்பாணத்திலே இழந்து 3 லட்சம் பேர் முல்லைத்தீவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் மீது வீசப்படுகிற குண்டுகள் இந்தியா அனுப்பிய குண்டுகள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் தந்த குண்டுகள், பாகிஸ்தான் கப்பல்களில் அனுப்பிய ஆயுதங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே 4 தடவை யுத்தம். ஆனால் தமிழரை கொல்வதற்கு இந்தியா கொடுத்த குண்டுகளும் பாகிஸ்தான் தந்த ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜென்ம பகை. இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசுகின்றன, ஈரான் கொடுத்த ஆயுதங்கள் தமிழனை கொல்ல பயன்படுகின்றன. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இதோ பக்கத்திலே அலைகடல். இந்த அலைகடலிலே தான் ராமேஸ்வரத்திலிருந்து நெடுகிலும் நம்முடைய தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கிற இடத்தில் இதுவரை 900 தடவை இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டார்கள்.
500 தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் கேட்கிறேன், பாகிஸ்தானுக்கு நமக்கும் 4 தடவை யுத்தம். குஜராத்தி மீனவர்கள் பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் இதுவரை பலமுறை மீன்பிடிக்க சென்று பிடிக்கப்பட்டார்கள். இன்று வரை பாகிஸ்தான் கடற்படைக்காரன் ஒரு குஜராத்தி மீனவனை சுட்டதுண்டா? ஒரு குஜராத்தி மீனவனை பாகிஸ்தான் சுட்டதுண்டா? ஆனால் நம்முடைய மீனவர்களை இலங்கை கடற்படை இந்திய கடல் எல்லைக்குள் வந்து அங்கு தமிழனை கொல்வது மட்டுமல்ல, 6.5 கோடி மக்கள் இருக்கிற நம் எல்லைக்குள் வந்து ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு தடவை 2 தடவை அல்ல, 900 தடவை சுட்டார், 500 பேரை கொண்டார். ஒரு கண்டன அறிக்கை இந்த மன்மோகன் சிங் அரசு தந்ததுண்டா? கிடையாது. ஆக இவ்வளவு ஆயுதங்களையும் தந்து அவர்களை கொண்டு குவிக்கின்ற இந்த போரை நடத்துகின்ற ராஜபக்சே தமிழர்கள் அழிக்கப்படுகிறார் என்ற செய்தி வந்த போது, போராட்டங்கள் தொடர்ந்த போது, அக்டோபர் 2 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணாவிரதத்தை அறிவித்தது. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருந்தோம். இந்த கட்டத்தில் 6ஆம் தேதி மயிலாப்பூரில் கருணாநிதி ஒரு விளக்க கூட்டம் போட்டார். மத்திய அரசின் கொள்கைதான் என்னுடைய கொள்கை என்று அதுவரை அவர் சொல்லி வந்தார். அதன் பிறகு 14ஆம் தேதி சட்டமன்றத்தில் தீர்மானம், ஏகமனதான தீர்மானம், ஒருமனதாக இலங்கையில் போரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானம், துருவங்களாக இருக்கின்ற அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நிறைவேற்றிய தீர்மானம். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 48வது மணி நேரத்தில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே டெல்லிக்கு வந்து பிரதமரை அவர் வீட்டில் சந்தித்து விட்டு வாசலிலே நிருபர்களை சந்தித்தார். நிருபர்கள் கேட்டார்கள், தமிழ்நாடு சட்டசபை போர் நிறுத்தம் என்று போட்டிருக்கின்றார்களே, பிரதமரை சந்தித்து விட்டு வந்தீர்களே, போரை நிறுத்துவீர்களா என்று கேட்டார்கள். அவன் உடலை உருக்கிக் கொண்டு திமிரோடு சொன்னார், போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, விடுதலை புலிகளை முற்றாக அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் சொல்லிவிட்டு போறான். இவ்வளவு தைரியம் தமிழ்நாடு சட்டசபை தீர்மானத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு டெல்லியிலே இவ்வளவு துணிச்சலாக திமிராக சொல்லிவிட்டு போகிற தைரியத்தை கொடுத்தது யார்? அந்த தைரியத்தை அவனுக்கு ஊட்டியது யார்? அதற்கு பிறகு தொடர்ந்து கொல்லப்பட்டார்கள். முத்துக்குமார் தீக்குளித்தார். 24 வயது இளைஞன், திருமணமாக வேண்டிய வயதில் வாழ்க்கையின் வாலிப வசந்தங்கள் எதையும் தேடாமல் தீக்குளிப்பதற்கு முன்பு முதல் நாள் இரவு முழுக்க 20 பக்கங்களுக்குரிய செய்தியை 8 பக்கங்களில் கடிப்பொறியில் தட்டச்சு செய்தான். அது மரண சாசனம். அந்த மரண சாசனத்திலே அவன் குறிப்பிட்டான், நான் செத்ததற்கு பிறகு நான் தீக்குளித்து சாக போகிறேன், இதை உயிராயுதமாக என் மரண சாசனத்தை, என் உடலை பயன்படுத்துங்கள். தன் குடும்பத்தை கொழுக்க வைப்பதற்காக கொள்ளையடித்து ஆசியா கோடீஸ்வரர் ஆவதற்காக தன் குடும்பத்துக்கு பதவிகளை பெற்ற கருணாநிதி தமிழனை காவு கொடுக்க ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டார், முடங்கிக் கொண்டார். நான் சொல்லவில்லை, தீக்குளித்த முத்துக்குமார் முதல் நாள் இரவு எழுதி வைத்தார். அவன் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் அல்ல. அதன் பிறகு 14 பேர் தீக்குளித்தார்கள் தமிழகத்திலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 2 தொண்டர்கள் தீக்குளித்தார்கள். சிவபிரகாசம், கோகுலரத்னம் என்ற 2 திமுக தொண்டர்கள். அவர்களுக்கு கூட இரங்கல் தெரிவிக்கவில்லை கலைஞர் கருணாநிதி. இன்றைக்கு பக்கம் பக்கமாக வசன கவிதை எழுதி, நான் கள்ளக்குடியிலே ரயில் பாதைக்கு முன்பு படுத்தேன், நான் பாளையங்கோட்டையிலே பாம்புகளோடு உறவாடினேன், நான் 1556 தீர்மானம் கொண்டு வந்தேன் என்று இதையெல்லாம் எழுதி சங்கரங்க நாடாரை போல திலிவரை போல் நான் சாகரித்தேன் என்று இன்றைக்கு எழுதியிருக்கிறார். நான் கேட்கிறேன், தீக்குளித்த 14 பேருக்கு நீங்கள் இரங்கல் தெரிவிக்கவில்லை, ஆனால் உங்கள் போலீஸ் அதிகாரியை கொண்டு கேவலமாக ஈனத்தனமான அறிக்கை விட வைத்தீர்கள். மனைவியோடு சண்டை போட்டு தீக்குளித்தார், மனநிலை சரியில்லாமல் தீக்குளித்தார், இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்ததாக யாராவது பிரச்சாரம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை வைத்து அறிக்கை விட வைத்தீர்கள். அந்த அறிக்கை அதிகாரியாக விட முடியாது. கலைஞர் கருணாநிதி ஆஸ்பத்திரியிலிருந்து போட்ட உத்தரவு. ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் தொடர்ந்து 2 மாதமாக இருக்கிறார்கள் என்றுதான் வழக்கறிஞர்களை போலீஸை ஏவிவிட்டு மிருகத்தனமாக தாக்கி பல 72 பேர் கைகாலை உடைக்க செய்தார். இந்த அடக்குமுறையும் அவர்தான் பிரயோகம் செய்தார். இவ்வளவும் செய்ததற்கு பிறகு தீக்குளித்த எவருக்கும் அவர் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்பதை விட கொச்சைப்படுத்தினார். இப்பொழுது அங்கு நடக்கின்ற கொடுமைகளை
குறுந்தகடுகளாக பெரியார் திராவிடர் கழகத்தினர் தயாரி